முதலமைச்சர் விஜய் அவர்களோட பையன் வந்து ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எஸ், லைகா தயாரிப்புல ஜேசன் சஞ்சய் இயக்கத்துல சந்தீப் கிஷன், பரியா அப்துல்லா, ராஜசுந்தரம் உள்ளிட்ட பலர் நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சிக்மா. இந்த படத்தை தான் விஜய் அவர்களோட பையன் இயக்கியிருக்காரு. ஸோ இந்த திரைப்படம் வந்து வரக்கூடிய ஜூலை 31ஆம் தேதி தான் தியேட்டர்கள்ல வெளியாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு இடையில படத்தோட முதல் பாடலான சிக்மா ஸ்டைல் பாடல் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இது இப்போ கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டோட முதலமைச்சரா மாறி இருக்கக்கூடிய விஜய் அவர்களோட மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கத்துல உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த படத்துல சந்தீப் கிஷன் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சிக்மா ஸ்டைல் பாடல்ல சந்தீப் கிஷன், பரியா அப்துல்லாவோட இணைஞ்சு ஜேசன் சஞ்சயுமே நடனமாடி இருக்காரு. ஸோ இந்த வீடியோ இப்போ விஜய் ரசிகர்களை கொஞ்சம் குஷியில ஆழ்த்தி இருக்கு, மகிழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் சங்கீதா இவங்களுக்கு இடையில வந்து குடும்ப பிரச்சனை இருக்கு. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலுமே விஜய் மகனான ஜேசன் சஞ்சயை வந்து விஜய் ரசிகர்கள் வந்து தொடர்ந்து இளைய தளபதி அப்படின்னு தான் கொண்டாடிட்டு வராங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இவங்க குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து பையனை கண்டுக்க மாட்டாரு, பையனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு நிறையவே இருக்குது. ஏன்னா அந்த பையனோட ஒரு படம் இயக்குறதுக்கு கூட வாய்ப்புகள் வாங்கி கொடுக்கல, ப்ரொடியூசர்ஸை ரெடி பண்ணி கொடுக்கல, தான் பையன் வந்து இயக்குறாரு, தன் மூலமா ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுமான்னு கூட கேட்கல, அப்படி அம்போன்னு விட்டுட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு விஜய் மேல இன்னைக்கு வரைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல சிக்மா ஸ்டைல் பாடலா எப்படி இருக்கு, அந்த சிக்மா ஸ்டைல் அப்படின்ற பாடல் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ அந்த பாடல் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற பதிவை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். இப்போ சிக்மா ஸ்டைல் பாடல் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. எஸ், தமிழ் இசையில உருவாகி இருக்கக்கூடிய சிக்மா ஸ்டைல் பாடலை தமன், ஸ்மைல் துப்பாக்கிஸ், MC ரூட் இணைஞ்சு பாடியிருக்காங்க. இளைஞர்களை கவரக்கூடிய விதத்துல செம்ம ஸ்டைலான லிரிக் வீடியோ மேக்கிங்க ஜேசன் சஞ்சய் வந்து உருவாக்கி பலரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்காரு. பாப் ஸ்டைல் பாடலா தான் இந்த பாடல் வந்து உருவாகி இருக்கு. இதை பார்க்கிறப்பவே நமக்கு நல்லாவே தெரியுது. குறிப்பா இந்த பாடல இடம்பெற்றிருக்கக்கூடிய சில வரிகள் வந்து ரசிகர்களோட கவனத்தை வெகுவா ஈர்த்திருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த பாடல் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ தியேட்டர்ல தெரிக்குமச்சு அப்படின்ற வார்த்தையை பார்த்த எல்லாருமே இளைய தளபதி அப்படின்னு இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டு வராங்க. அதாவது ஜேசன் சஞ்சயை வந்து இளைய தளபதி அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு வராங்க. அதே நேரத்துல பதவி மேல ஆசையும் இல்லை அப்படின்ற வரியுமே பாடல் இடம்பெற்றிருக்கு. ஸோ இது மட்டுமே இல்லாம தனிவழி, அந்த ஆண்டவன் என் பக்கம், குனியாது தல நெவர் எவனுக்குமே அப்படின்ற வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கிறது. இது எல்லாமே கொஞ்சம் பேசுபொருளா மாறி இருந்தா கூட கொஞ்சம் ரசிக்கும்படியாக தான் இருக்குது. படத்தோட டைட்டிலேயே சிக்மா அப்படின்னு வச்சது தனது கெத்த வந்து ஜேசன் சஞ்சய் வந்து காட்டியிருக்காரு. சிக்மா அப்படின்னா எனக்கு யாருமே தேவையில்லை, நான் வந்து தனிக்கட்டு ராஜா, எனக்கு வந்து யாருமே கிடையாது, நான் வந்து தனிதான் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய வகையில அந்த டைட்டிலுக்கு வந்து அர்த்தமா இருக்கும். ஸோ கண்டிப்பா பாடல் வந்து முதல் முறை கேட்ட உடனே பிடிக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ சில பாடல்கள் தான் கேட்ட உடனே பிடிக்கும், ஆனா ஒரு சில பாடல்கள் கேட்க கேட்க தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பாடலுமே அப்படிதான் இருக்குது. ஸோ இந்த பாடல் வந்து கேட்க கேட்க பிடிக்கும் அப்படின்ற ரகத்துல தான் இருக்குது. ஸோ கண்டிப்பா ஒரு வேளை எல்லாருக்குமே பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த பாடல் வந்து ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பா விஷுவல் ட்ரீட் வந்து இந்த படத்துல இருக்குது. விஷுவல் ட்ரீட்டா பாடல் சிறப்பா இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே அவங்களோட கமெண்ட்களை சொல்லிட்டு வராங்க. பரியா அப்துல்லாவோட கடைசி நடன போர்ஷன், அந்த பிரம்மாண்ட சிலையா ஹீரோ சந்தீப் கிஷன் அமர்ந்திருப்பது, இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜே காட் ஜேசன் சஞ்சயை குறிப்பது அப்படின்னு அசத்துது எல்லாமே சூப்பரா தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த பாடல்கள், படத்தோட ட்ரெய்லர், படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இது மூலமா தான் வச்சு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ எஸ், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த அவரோட பையனை வந்து கண்டுக்க மாட்டாரு. ஏன்னா இந்த முதலமைச்சரா பதவி ஏற்கக்கூடிய சூழல்ல கூட தன் மகனுக்கு அழைப்பு விடுக்கலையா, மகன் கலந்துக்கலையே அப்படின்ற குற்றச்சாட்டு நிறையவே இருந்துச்சு. ஸோ இது மட்டுமே இல்லாம ஆரம்பத்துல ஜேசன் சஞ்சய் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன, விஜய் அவர்களை மாதிரி ஜேசன் சஞ்சயுமே படங்கள்ல நடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு தேடுவாரு, கண்டிப்பா ஹீரோவா தான் அறிமுகம் ஆவாரு அப்படின்னு தான் விஜயோட ரசிகர்களுமே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனா ஜேசன் சஞ்சய் வந்து எனக்கு டைரக்ஷன்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் அந்த ஃபீல்ட தான் போறேன் அப்படின்னு டைரக்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஆரம்பத்துல இருந்தே விஜய் மேல வந்து இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது. மகனோட படம் இயக்கத்துக்கு எந்த விதத்திலையுமே ஹெல்ப் பண்ணல, லைகா ப்ரொடக்ஷன் தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களே தவிர விஜய் வந்து கொஞ்சம் கூட இதுல வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கவே இல்லை. மகனோட படத்துக்கு வந்து ஒரு ப்ரொடியூசரை ஏற்படுத்தி கொடுப்போம், ப்ரொடக்ஷன் சைட்ல வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் கூட எதுவுமே பண்ணல, காசு கூட கொடுக்கல. அவரோட பையன் வந்து தனி ஆளாதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஆரம்பத்துல அவரோட படங்கள்ல நடிக்கிறதுக்கு யாருமே ஒத்துக்க கூட இல்லை, விஜய் அதுக்கு கூட ஹெல்ப் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்குது.
இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா விவாகரத்து வழக்கு வந்துச்சு. திடீர்னு விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா விவாகரத்து வேணும்னு மனு தாக்கல் பண்ணாங்க. அந்த நேரத்துல கூட மகனுக்குமே விஜய் மேல அதிருப்தி இருக்கு அப்படின்ற ஒரு செய்திகள் வந்து பரவிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல விஜய் அவர்களை வந்து ஜேசன் சஞ்சய் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல, அன்ஃபாலோ பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு செய்திகளுமே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஏன்னா விஜய் அவர்கள் மேல அவங்களோட குழந்தைகளுமே கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்க, ஆதங்கத்துல இருக்காங்க. இல்ல 2 பேருமே மகனும் சரி மகளும் சரி அம்மாவுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ இவங்கள் குடும்ப விவகாரம் இப்படி போய்கிட்டு இருந்தா கூட ஜேசன் சஞ்சய் வந்து யாருமே ஒதுக்கல. குறிப்பா விஜயோட ரசிகர்களுமே ஜேசன் சஞ்சய் வந்து ஒதுக்கல. ஏன்னா சின்ன தளபதி, இளைய தளபதி அப்படின்னு விஜய்க்கு அடுத்ததா தூக்கி வச்சு கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா சிக்மா படத்தை பாக்குறதுக்குமே அவங்க ஆவலா தான் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜூலை 31 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் இதெல்லாம் வந்து வெளியாகி இருக்கு. இப்போ முதல் பாடல் வந்து வெளியாகி இருக்கு. இதுல இவருமே நடனம் ஆடி இருக்காரு. அதாவது ஜேசன் சஞ்சயமே அந்த பாடல்கள்ல வராரு. சோ இதை பாக்குறதுக்கு எல்லாருமே ரொம்பவே ஆவலா இருக்காங்க. குறிப்பா இந்த பாடல்ல ஜேசன் சஞ்சய் பாக்குறதுக்கு அப்படி அந்த காலத்துல விஜய் எப்படி இருந்தாரோ அதே லுக்ல இருக்காரு. பாக்குறதுக்கு அப்படி அப்பாவை மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் ஆரம்ப காலகட்ட சினிமா வாழ்க்கையில எப்படி ஒரு லுக்ல இருந்தாரோ அதே மாதிரிதான் ஜேசன் சஞ்சயும் இருக்கிறாரு. பாக்குறதுக்கு அப்படி விஜய் அப்பா மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு தான் எல்லாருமே கமெண்ட்களை சொல்லிட்டு வராங்க. சோ இதனால கண்டிப்பா ஜேசன் சஞ்சய்க்கு இந்த பாடல் ஹிட் அடிக்கும் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்திருக்கும். அதே நேரத்துல இந்த படத்துக்கு மீதான எதிர்பார்ப்பும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களை வந்து அந்த ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளவு ஆவல் இருக்குதோ, அந்த படத்தை பாக்குறதுக்கு எவ்வளவு ஆவலா எல்லாரும் காத்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் சிக்மா படத்தை பாக்குறதுக்கும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்களோட பையன் இயக்கி இருக்கக்கூடிய முதல் படம் தான் இந்த படம். சோ இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அவர் எப்போ டைரக்ஷன்ல இறங்க போறாரு அப்படின்ற தகவல் வந்துச்சோ அப்பத்துல இருந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. சோ இதுக்கு இடையில இந்த பிரச்சனை விஜய் கூட வந்து அவங்க பையன் இல்ல. சோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும்போது சர்ச்சையானதுக்கு வெடிச்சதுக்கு அப்புறமா இதுவே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வச்சிடுச்சு. கண்டிப்பா இந்த படம் நல்லாதான் இருக்கும். ஏன்னா யாரோட தயவுமே இல்லாம தனியா அந்த பையன் வந்து கஷ்டப்படுறான். அப்படிங்கிறப்போ இந்த படம் வந்து நல்லாதான் வரும் அப்படின்ற எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வாழ்த்துக்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ அடுத்தடுத்து இந்த ட்ரைலர், டீசர் இதெல்லாம் வெளியானதுக்கு அப்புறமா படம் எந்த மாதிரியான கதைக்களத்துல இருக்க போகுது, எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தெரிய வரும். சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு படத்தை இயக்கி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு தயாராகிட்டாரு. சோ இந்த சிக்மா பாடலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுல வந்து இவருமே வராரு. அதாவது ஜேசன் சஞ்சயுமே அந்த பாடல் காட்சிகள்ல வராரு. பாக்குறதுக்கு அப்படி விஜய் மாதிரியே இருக்கிறாரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாடல் காட்சிகளை ஜேசன் சஞ்சய் வந்து விஜய் மாதிரி தான் இருக்காரா அப்படிங்கிறதையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.